மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்துல் ஹக்கீம் மதுரை மாநகராட்சி மண்டலம் 3 உள்ள அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போதைய எம்எல்ஏ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கடுமையாக விமர்சித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் அமைச்சர் பிடிஆர் இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை. கட்டி முடிக்கப்பட்டும் பயன்பாட்டிற்கு வராத பெரியார் பேருந்து நிலைய காம்ப்ளெக்ஸ் நிலை வேதனை அளிக்கிறது. சினிமா மோகத்திற்கும் வாரிசு அரசியலுக்கும் இடையே மண்ணின் மைந்தனாக நான் களம் காண்கிறேன். மேலும் அவர் கூறுகையில், உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதே தனது முதல் இலக்கு என்றும், சட்டமன்ற உறுப்பினர் நிதிக்காக காத்திருக்காமல் தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்றும் தெரிவித்தார். மதுரையின் அடையாளமான சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்ளும் முதல் பக்தனாக தான் இருப்பேன் என்றும் அவர் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். ஆட்சிக்கு ஒரு வழிகாட்டுவாங்க. கடந்த 10 ஆண்டுகள் நடந்த நிகழ்வு எல்லாமே மக்கள் மனதில் கொண்டு இந்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நான் பெருசாக நம்புறேன். ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய அவருடைய செயல்பாடுகள் திமுக எப்படி நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் அதிமுகவுடைய கூட்டணி அவங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுகவுடைய கூட்டணி பெரிய சவாலாக இருக்காது. இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு பெரிய சவாலான வேட்பாளர்னு இடத்துல இன்னொன்று அவங்களுடைய வேலைப்பாடம் அவ்வளோ பெரியதாக இருக்காது. அமைச்சராக இருந்துக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு வேணால் ஒரு பெரிய அறிமுகம் இருக்கும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகள் அவர் எந்த விதமான முன்னேற்றமும் இந்த தொகுதிக்கு அவர் செய்யலை. அமைச்சராக இருக்கார், எவ்வளோ விஷயம் கொண்டு வந்திருக்கலாம். மதுரைக்கு ஐடி பார்க்கு நிறைய மக்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு நிறைய ஏற்படுத்தியிருக்கலாம். அவர் ஒரு மிகச்சிறந்த பொருளாதார மேதை. மதுரை முழுக்க ஒரு பொருளாதார மண்டலமாக பெருமையாக சிங்கப்பூர் உலக நாடுகளுக்கு ஈக்குவலாக டெவலப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் எதையுமே பண்ணலை. 100% 10 ஆண்டுகள் அவர் எந்த விதமான நலப்பணியும் செய்யலை. அவரும் வர்றாரு, நானும் அவர் ஊழல் உள்ள கட்சிகளோடு அவர் வர்றாரு. ஊழல் இல்லாத ஒரு சுத்தமான கையோட நான் வர்றேன். அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட பெரியார் பேருந்து நிலையம் தொடர்ந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே பயன்படல. அந்த நம்பி இருந்த கடை, அந்த பகுதியோட மக்கள் இதுக்கு நீங்க பொருள் கொடுப்பீங்களா? என்ன மாதிரி மக்களை சந்தித்து பேச போறீங்க? இல்லை, இந்த உறுதியா மக்கள் நல, இந்த பெரியாருங்கிறது எல்லாருக்கும் பேருந்து நிலையமா இருக்கும். என்னை போன்ற இந்த 86 90 உள்ளூர் வாசிகளுக்கெல்லாம் எங்களுக்கு அது ஒரு பெரிய நினைவு சின்னம். எங்களுடைய கல்லூரி காலங்கள் எல்லாமே உணர்வோடு கலர்ந்தது. அந்த காம்ப்ளெக்ஸ் கடையெல்லாம் இடித்து அங்கிருந்த வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரம் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகள் அது மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. நாங்களாம் அந்த கடைகள், அந்த ஏரியா, அந்த பகுதிகளெலாம் ரொம்ப உணர்வோடு கலர்ந்து இருந்திருக்கோம். அந்த கடைகள் இன்றைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைகள் மிகப்பெரிய விலைக்கு கொடுக்கப்பட்டு பணம் வச்சுருக்கவங்க அந்த கடை வாங்க முடியுன்ற சூழ்நிலையில் இருந்தும் இன்னும் கடை திறப்பலை. ஆனால் அதை பற்றி அமைச்சராக இருந்திருக்காரு மத்திய தொகுதியில். அதுக்கு பின்னாடி தான் அவருடைய வீடு இருக்குது. ஆனால் ஒருபோதும் அதை அவர் ஒரு குரல் கொடுக்கல. நான்